ஆளுநரிடம் அதிமுகனுடைய புகார் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்றுதான் இன்னைக்கு நம்ம பிக் நியூஸ் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா இணைந்திருக்கிறார். திமுகவுடைய 4.5 ஆண்டுகால ஆட்சியில் 4 லட்சம் கோடிக்கு ஊழல் முறைகேடு நடந்திருக்கு என்று துறை வாரியாக பட்டியலிட்டு ஒரு புகார் மனுவை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் ஆர்.என். ரவியிடம் வழங்கியிருக்கிறார். உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும். இவ்வளவு பெரிய ஊழல் இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே நடக்கலை. ஒரு 56 மாத கால ஆட்சியில் மிக அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக மட்டுமல்ல, மிக அதிகமாக ஊழல் செய்த மாநிலமாகவும் தமிழ்நாடு இருக்குது. ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை நடத்துறது போல ஒரு ஆட்சியை நடத்து ஊழல் செய்து கொள்ளையடித்து குவித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விஸ்வா, உங்களிடம் நேரடியாகவே இப்போ இந்த வச்சிருக்க இந்த குற்றச்சாட்டு என்பது ஆதாரங்களின் அடிப்படையில் சொல்றாரு, இது ஆதாரங்களின் அடிப்படையில் தானா அல்லது மிகையான ஒரு குற்றச்சாட்டா இருக்கா? இல்லை, இது ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு பார்த்தா திமுகவினுடைய எதிர்வினை மிக வலிமையாக இருந்திருக்க வேண்டும். அது ஒரு தொடர் பரப்புரையாக நேற்றிலிருந்து இருந்திருக்க வேண்டும். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் ரகுபதி அவர்கள் மட்டும் ஒரு பதில் கொடுத்திருக்காரு. நாங்கள் சுத்தமாக இருக்கிறோம், எங்களுக்கு எந்த விதமான வழக்குகள் வந்தாலும் அதை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கோம், அது எத்தகைய இடி சோதனை சிபிஐ சோதனையாக இருந்தாலும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் பொதுவாக நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் இது போன்ற ஒரு புகார்களையோ குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய எந்திரங்கள், அவருடைய சமூக ஊடகர்கள், பத்திரிகை ஊடக அவர்களுடைய ஆதரவாளர்கள், இலக்கியவாதிகள் அப்படின்னு எல்லாருமே எதிர்வினையாற்றுவாங்க. ஆனால் நேற்றிலிருந்து நான் தேடி பார்க்குற வேறு யாருமே இது குறித்து எதிர்வினை ஆற்றலை. அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. இது ஆதாரங்கள் அப்படியே துல்லியமாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கொடுத்ததை போல 3,88,750 கோடி, கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி என்று வைத்துக் கொண்டாலும் கூட, ஆனால் அதில் ஒருவேளை அது விசாரணைக்கு உட்படுத்தப்படும் போது இப்போ நீங்கள் 4 லட்சம் கோடி ஊழல் என்று சொன்னாலும் கூட வெறும் 40 கோடி ரூபாய் அதில் முறைகேடு நடந்திருந்தாலும் அது தண்டனைக்குரிய குற்றமாகத்தான் நீதிமன்றங்களால் கருதப்படும் என்பது கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கிறோம். எனவே இது இந்த காலகட்டத்தில் ஒரு 4.5 ஆண்டுகள் அந்த ஆட்சி காலம் முடிவடையக்கூடிய காலகட்டத்தில் இந்த பட்டியலை கொடுத்திருக்கிறது. அது தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக தரப்பிலிருந்து ஒரு வலுவான எதிர்வினை இதுவரைக்கும் வரல அப்படிங்கிறத நான் கொஞ்சம் வியப்பளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் மிகச்சரியான ஒரு தேர்தல் காலம் என்கிற அடிப்படையில் பார்த்தா அரசியலில் குறிப்பாக இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இறங்கி ஆடுகிறது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். நான் இதை திமுக எப்படி எதிர்கொள்ள போகிறது என்பதை பொறுத்து தான் அடுத்த கட்டத்தை நம்ம தீர்மானிக்க முடியும். மகேஷ், இப்போ ஆளுநரிடம் எதிர்க்கட்சி புகார் மனுவை கொடுக்கறது ஒன்றும் புதிதில்லை. 72ல் எம்ஜிஆர் தொடங்கி இப்போ கடந்த 2020ல் மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்ப பன்வாரிலால் புரோஹித்தை பார்த்து ஒரு 97-98 பக்கம் புகார் மனுவை ஊழல் குற்றச்சாட்டுகளை புகாராக கொடுத்தாரு, என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு சொல்லி ஊழல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் கொடுத்து அப்புறம் ஒரு பெரிய பெட்டியில் கொண்டு போய் ஊழல் புகார்களை சொன்னார். என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல. இப்போது தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த புகார் மனுவை கொடுத்துருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு இதுக்கான நடவடிக்கை என்பது இருப்பதற்கு நடைமுறை சாத்தியம் இருக்கு? இல்லை, நம்ம பொதுவாக நீங்கள் இந்திய அளவில் அரசியல் ரீதியாக பார்த்தாலும் நீங்கள் குறிப்பிட்டது போல் கடந்த கால தமிழ்நாட்டு அரசியலை பார்த்தாலும் கூட இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது ஒரு கட்சி ஆளும் கட்சியாக இருப்பது எதிர்க்கட்சி மீதும், எதிர்க்கட்சியாக இருப்பது ஆளுங்கட்சி மீதும் அவர்கள் மாறி மாறி எதிர்க்கட்சியாக அமரும் போதெல்லாம் இந்த குற்றச்சாட்டுகளை வைப்பதை நம்ம பார்த்துருக்கிறோம். அது சட்ட ரீதியாக அது நிரூபிக்கப்படாமல் இருப்பதற்காக போனதும் உண்டு. நீங்கள் ஒரு நீதிமன்றம் என்பது என்ன, அவர்கள் முன்னால் வைக்கக்கூடிய வாதவிவாதங்கள், சான்றுகள், ஆவணங்கள், சாட்சியங்கள், இந்த அடிப்படையில் தான் நீதிமன்றம் அது குற்றம் நடைபெற்றிருக்கிறதா என்பதை தீர்மானித்து தீர்ப்பளிக்கும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் அப்படி அதை நிரூபிப்பதற்கு, அதை ஒரு நிரூபணம் செய்வதற்கான ஆதாரமோ சான்றுகளோ இல்லை அப்படின்னா அது நீதிமன்றங்களால் அது குற்றம் அது தண்டனை கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா நீங்கள் என்னதான் இருந்தாலும் நீங்கள் கடந்த காலங்களில் சர்க்கரை காணாமல் போனது என்கிற போது அந்த சர்க்கரையை எறும்பு தின்று விட்டது, அந்த எறும்பு தின்ற மீதம் இருந்த சாக்கு எங்கே என்ற போது சாக்கை கரையான் எரித்து விட்டது என்று சொன்னதெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். நம்ம அப்போ இது சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படாவிட்டாலும் கூட
மக்கள் மத்தியில் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். அதுவும் குறிப்பாக எளிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு என்பது நீங்கள் கற்றறிந்த சட்ட வல்லுநர்கள் ஆகியோர்களை சொல்லலாம், இதற்கு ஆதாரம் இல்லை, சான்றுகள் இல்லை. இப்போ திமுக தரப்பில் சொல்லலாம், ஆதாரம் இல்லை, சான்றுகள் இல்லை, நாங்கள் வழக்குகள் வந்தால் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நல்லா சொல்லலாம். ஆனால் இது மக்கள் மத்தியில் எத்தகைய தாக்கத்தை உண்டாக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம இந்த குறிப்பாக இந்த கிட்னி இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளில் சொல்லிட்டு வரும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கிட்னி திருட்டு வழக்கை பற்றியும் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது இதுவரையிலும் அதன் மீது சரியான நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் அது ஒரு அந்த பகுதி மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக அந்த கிட்னி திருட்டு குறித்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு உணர்வு வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. அதே போல் திமுக அரசு கடந்த காலங்களில் வந்து நிறையா வந்து லாவிஷாக செலவு பண்ணாங்க. லாவிஷ்னா அவர் மிக ஆடம்பரமாக எதற்கு செலவு செய்ய வேண்டும், எதற்கு செலவு செய்யக்கூடாது என்கிற அந்த ஒரு தன்மை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது பொருளாதார வல்லுநர்களே நம்ம சொல்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 10 லட்சம் கோடி கடனை தொட்டிருக்கிறது. ஒரு 6 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இருந்தது. கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி ரூபாய் 4.5 ஆண்டுகளில் இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். அதை என்னவாக முதலீடு செய்திருக்கிறார்கள் என்பதை அடிப்படையை நம்ம பார்க்கணும். நீங்கள் பொருளாதார வல்லுநர்கள் இப்போ நந்தன் மாசிலாமணி போன்றவர்கள் நேர்காணல் நம்ம செய்யும்போது தெள்ள தெளிவாக சொல்கிறாரு. இப்போ நம்ம 100 ரூபாய் நமக்கு வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய ஒரு நிதி தேவையாக இருக்கிறது என்றால், வருவாய் வருகிறது என்றால், அதில் 55 ரூபாய் வந்து அரசு ஊழியர்களுக்கு ஊதியமாக போயிட்டுருக்கு. அதன் பிறகு அவர்களுக்கு ஓய்வூதியம், இப்போ புதிதாக ஓய்வூதிய திட்டத்தை இப்போ கொண்டு வந்திருக்காங்க நம்ம பார்க்குறோம். இதற்கு முன்னதாக ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓய்வூதியம்னு பார்த்தா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 ரூபாய் போகிறது. இதெல்லாம் தாண்டி இந்த வாங்கிய கடனுக்கான வட்டியை திருப்பி செலுத்துதல், அப்புறம் அசலும் வட்டியையும் திருப்பி செலுத்துதல், இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மீதம் 12 ரூபாய் தான் இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்போ 100க்கு 12 ரூபாய், 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த தொகை தான், நீங்கள் 12 ரூபாய் தான் இருக்கிறது என்று வைத்து கொண்டால் அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதை நம்ம முதலீடாக போடுறோம். அதுதான் இப்போ முதலீட்டுக்கான இருக்கக்கூடிய ஒரே தொகையாக பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்போ 100 ரூபாயில் இருக்கக்கூடிய 12 ரூபாயை நம்ம முதலீடு செய்து அதிலிருந்து வருவாயை எடுத்து நம்ம வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடியது. அப்போது பணப்பற்றாக்குறை என்பது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்குது. கடன் சுமை எக்கச்சக்கமாக ஏறி இருக்குது. ஆனால் இதையெல்லாம் பூசி மெழுகுவதை போல நம்மை பொறுத்தவரையிலும் நம்ம காமன் மேன் என்ன நினைக்கிறோம்னா 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறாங்க, பேருந்துகளில் வந்து கட்டணம் இல்லாமல் பெண்களை அழைத்துட்டு போகிறாங்க, மாணவியருக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள் என்கிற இதை தவிர வேறு என்ன விதமான ஒரு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் முதலீடு. இப்போ முதலீடு என்னன்னா, இப்போ மாணவர்களை படிக்க வைப்பது என்பது நல்ல முதலீடு, நிச்சயமாக அது சாதாரண முதலீடு அல்ல. அதே போல் இந்த ஏழை எளிய பெண்களுக்கு வந்து பேருந்தில் வந்து கட்டணம் இல்லாமல் அவர்களை அழைத்து செல்வது என்பதும் அது ஒரு முதலீடு தான். ஏன்னா அவர்கள் உழைக்கிறார்கள். ஒரு நம்ம காலையில் அதிகாலை நம்ம போய் பார்க்கும்போது தான் தெரியும் அந்த மீன் விற்பவர்கள், அப்புறம் வந்து பூ விற்பவர்கள் என்பதற்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதே போல் கூலி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பெரிய வரப்பிரசாதம். ஆனால் எத்தகைய நிலையில் தமிழ்நாடு பொருளாதாரம் இருக்கிறது, இந்த நிலையில் இதை மட்டுமே நம்ம வந்து பெரிய சாதனையாக சொல்லி கொண்டிருந்தால், இதெல்லாம் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய திட்டமாக இருந்தாலும் இது ஒரு 5 விழுக்காடு இது பலன் கொடுப்பதாக இருந்தால் 95 விழுக்காடு அதல பாதாளத்திற்கு பொருளாதாரம் சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பொருளாதார வல்லுநர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இத்தனை லட்சம் கோடி கடனை எதுக்காக வாங்கினாங்க அப்படிங்கிறது ஒரு காமன் மேன் பொதுமக்களுக்கு வந்து இந்த புகாரின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி எழும். இருக்கலாம்ப்பா. பொதுமக்களுக்கு எழுகிற கேள்வியில ஒன்றா பார்க்கிறது என்னன்னா சார், 2021 வரைக்கும் 4,85,000 கோடி தமிழ்நாட்டோட கடன். ஆனால் இந்த 4.5 ஆண்டுகளில் 4.5 லட்சத்துக்கு மேலே கடனாக இருக்கு, 4.5 லட்சம் கோடிக்கு மேலே கடன் என்பது இருக்கு. இப்போ இந்த கடனில் பெருமளவு இது போன்ற ஊழல் முறைகேடுகளுக்கவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அது சரியா? இல்லை, அது வந்து நம்ம ஏன்னா அப்படி நம்ம சொல்லிட முடியாது. காரணம் என்னென்னா கடன் வாங்கிய தொகையை அப்படியே நீங்கள் வந்து ஊழல் பணமாக அதை எடுத்து விட முடியாது. அது வந்து நீங்கள் வந்து திட்டத்திற்கான கொண்டு வர திட்டங்கள் மூலமாக ஊழல் முறைகேடுகள். ஆமாம், நிச்சயமாக அதுதான் இப்போ திட்டங்கள் மூலமாக ஊழல் முறைகேடு என்பதை வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, இது வெளிப்படையாகவே நம்ம வந்து உடைச்சி பேசலாம். ஏன்னா இந்திய அளவிலேயே இருக்கக்கூடிய ஒன்று தான். ஒவ்வொரு திட்டங்களுக்கும் ஒரு கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு கையூட்டு தொகை
எடுத்துக்காட்டாக 1 கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு பாலம் கட்டுகிறார்கள் அப்படின்னா அந்த 1 கோடி ரூபாயில் ஒரு நம்ம கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கிறோம் 10 விழுக்காடு அப்படிங்கிறது ஒரு கமிஷன். அது யாருக்கு போகும்னா அந்த குறிப்பிட்ட அது யார் அந்த டெண்டரை வந்து கொடுக்குறாங்களோ அந்த ஒப்பந்த புள்ளியை வந்து அனுமதிக்கிறார்களோ அதை செய்து கொடுக்கிறார்களோ அந்த அரசியல்வாதிக்கு செல்லும் என்பது கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 10 விழுக்காடு என்பது 20 விழுக்காடு 30 விழுக்காடாகி இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அதிலும் குறிப்பாக சமீப ஆண்டுகளாக அது கிட்டத்தட்ட 40 விழுக்காடு 50 விழுக்காடு அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு அதிர்ச்சிகரமான தகவலை வந்து சொல்கிறாங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து மக்களுக்கு தேவையான மக்கள் உயிரை காக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றை வந்து மூடக்கூடிய அளவில் ஒரு பாலம் கட்டுறாங்கன்னா அந்த ஒரு ஒப்பந்ததாரர்கிட்ட நீங்கள் 1 கோடி ரூபாயில் வந்து 50 லட்ச ரூபாய் வாங்கிட்டா மீதமுள்ள 50 லட்ச ரூபாய் வச்சுட்டு எப்படி ஒரு பாலம் கட்டுவார்? இப்போ இதுதான் இப்போ வந்து மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய. நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒவ்வொரு திட்டங்களின் வாயிலாக அல்லது இந்த திட்டத்திற்காக இந்த செலவிற்காக நாங்கள் கடன் வாங்குகிறோம் என்று என்ன உலக வங்கி நம்ம ஒரு தனி மனிதர் கடன் வாங்குவதை போல தான் அரசாங்கமும் அவர்கள் தமிழ்நாட்டுடைய இருக்கக்கூடிய சொத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த வருவாய் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருவாயெல்லாம் அவங்க வந்து கணக்கு காமிச்சு எங்களுக்கு வந்து கடன் திருப்பி செலுத்தும் அளவிற்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறதுங்கிற அடிப்படையில் தான் கடன் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ அந்த கடனை வாங்கி இவர்கள் எதற்காக செலவு செய்கிறார்கள், எதற்கெல்லாம் செலவு செய்யணும்? இப்போ நம்ம மிக முக்கியமாக இப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதை மட்டுமே பார்க்காம நம்ம சிஏஜியினுடைய அறிக்கையை நம்ம வந்து ஏற்கனவே வெளியே வந்திருக்கு. அது விரிவாக தமிழ்நாட்டு ஊடகங்கள் பத்திரிகைகள் அதை பற்றி பேசல. அதுலேயும் நம்ம வந்து ஏராளமான அளவிற்கு வந்து இங்கே தவறாக கையாளப்பட்டிருக்கிறது இந்த பணம் என்கிற தகவல்லாம் வருது. அப்போ ஒரு புறம் இந்த பல லட்சம் கோடி ரூபாய் 4.5 ஆண்டு காலத்தில் கூடுதலாக 4.5 லட்சம் கோடி ரூபாய் இப்போ கடன் வாங்கியது, அந்த கடன் எதற்கெல்லாம் செலவு செய்யப்பட்டது என்கிற தெளிவு இதுவரையிலும் வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லப்படாதது. இன்னொரு புறம் சிஏஜி போன்ற ஒரு அதிகாரப்பூர்வமான கண்காணிப்பு அமைப்புகள் வந்து இங்கே இவ்வளவு வந்து பணத்தை வந்து இவர்கள் தவறாக பயன்படுத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். விஸ்வா ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டார். 2G எல்லாம் குறிப்பிட்டு ஊழலுக்காகவே அந்த மத்தியில் காங்கிரஸினுடைய ஆட்சி நீண்டகால ஆட்சியே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க மக்கள் அப்படின்னு. ஆனால் அந்த 2Gயை சொல்லியே சொல்கிறாங்க. 2Gங்கிறது வந்து திமுக மேலே ஒரு மிகைப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டாக இருந்துச்சு. அதுபோல தான் ஒரு நம்பரை சொல்லி 4 லட்சம் கோடின்னு திமுக அரசு பல்வேறு விஷயங்களில் இந்தியாவிலே முதன்மை இடத்துல இருக்குது தமிழ்நாடு அரசு. அதை திசை திருப்புன்ற வகையில் இந்த கட்சிக்கு இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துகின்ற வகையில் தான் இப்போ 4 லட்சம் கோடி ஊழல் முறைகேடுன்னு ஒரு ஒரு நம்பரை சொல்லி ஒரு தவறான பிரச்சாரத்தை மேற்கொள்ள திட்டமிடுறாங்க அப்படின்னு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் இப்போ 2G அதையும் இதையும் ஒப்பிட முடியாது. என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் 2G ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது வந்து அவர்கள் சொல்லக்கூடிய ப்ரொஜெக்டட் தான். இந்த அலைக்கற்றையை வந்து இப்படி இவர்களுக்கு கொடுக்காமல் இருந்து முறையாக கொடுத்திருந்தால் இத்தனை லட்சம் கோடி வருவாய் கிடைத்திருக்கும், அதனால் அதில் வந்து ஊழல் ஏற்பட்டிருக்கிறது என்று அது ஒரு குற்றச்சாட்டு. அதையும் நான் இதை ஒப்பிட முடியாது. பொத்தாம் பொதுவாக இவர்கள் கூறவில்லை. இதில் மிக முக்கியமாக இந்த ஊழல் குற்றம் இப்போ 4 லட்சம் கோடி ரூபாய் என்று ஒவ்வொரு துறை ரீதியாக இவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட இப்போது மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை இப்போ ஆங்கில ஊடகங்கள் அதை சரியாக வந்து கையாண்டிருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதில் வந்து எம்கே ஸ்டாலின் லெட் கவர்மெண்ட் ஹேஸ் பின் கரப்ட் வித்தவுட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஃபங்க்ஷனிங் லைக் எ பிரைவேட் கார்பரேட் சிண்டிகேட் ராதர் தேன் அ டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் ஃபார் த பாஸ்ட் 56 months. The DMK family has occupied the corridors of power and indulged in brazen loot running into crores. இப்போ மிக முக்கியமாக இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, திமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் அதுதான் மிக முக்கியமாக நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா விதமான துறைகளிலுமே ஆதிக்கம் செலுத்தி கொண்டு அவர்கள் தான் இங்கே வந்து இதை கையாளுறாங்க. அதனால்தான் இவ்வளவு வந்து அவர்கள் தான் பல கோடி ரூபாய் இதன் மூலமாக ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்காரு. இது ஆங்கில ஊடகங்கள் பத்திரிகைகள் மிகச்சரியா துல்லியமாக அதை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அப்போ பிரச்சனை எங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமான திமுக எந்திரம் என்பது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கூட திமுக தலைவருடைய குடும்பத்தினர் அவர்கள் எல்லா துறைகளிலுமே மொத்தம் 34 அமைச்சர்கள் இருக்காங்க, துறைகள் இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பட்டியல் 24 துறைகள் மீது இருக்குது. அதில் இன்னும் ஒரே ஒரு துறை நம்ம வந்து சொல்லப்படாத துறையாக இருக்கிறது சினிமா துறை. நமக்கு தெரியும் இப்போ திரைத்துறை யார் கையில் இருக்குது. நான் எடுத்துக்காட்ட நம்ம பார்ப்போம். இப்போ திரைத்துறை யார் கையில் இருக்குது, யாரை மிஞ்சி நீங்கள் வந்து இங்கே திரைப்படங்கள் திரையிட்டு விட முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய இது இருக்குது இல்லையா. அது முழுக்க முழுக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் தொடர்புடைய அந்த சினிமா நிறுவனத்திடம் தான் இருக்கிறது என்று வெளிப்படையாகவே தெரியுது. எடுத்துக்காட்டாக சல்லியர்கள் ஒரு திரைப்படம், நீங்கள் அது மிக முக்கியமான ஒரு ஈழ விடுதலை போராட்டத்தில் ஒரு செவிலியர்கள் குறித்த அந்த போராட்டத்திலே பங்கேற்ற செவிலியர்கள் குறித்த ஒரு கதை.
அந்த படத்தை இங்கே திரையிட முடியாமல் வெறும் 27 திரையரங்குகள் தான் கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். அது ஏன் தமிழ் வாழ்க என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழர்களுக்காகவே நாங்கள் வாழ்கிறோம், நமது ஆட்சி தான் இங்கே வர வேண்டும், தமிழர்களை யாரும் அப்படியெல்லாம் டெல்லியிலிருந்து ஏமாற்றி விட முடியாது என்றெல்லாம் கூறக்கூடிய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஏன் சல்லியர் திரைப்படத்திற்கு வந்து தமிழ்நாட்டின் அத்தனை திரையரங்களும் திறந்து வைக்கல? அன்னைக்கு ஒன்று அவ்வளோ பெரிய பிரபலமான திரைப்படங்கள் அவர்கள் எடுத்துக்காட்டாக சொல்லு. இது போல பல திரைப்படங்கள் அவர்கள் திரையரங்குக்கே வர முடியாமல் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த திரைப்படத்துறை யார் கையில் இருக்கு? அப்போ அது நிச்சயமாக அவர்கள் வந்து உதயநிதி மற்றும் அவருடைய நண்பர்கள் தரப்பில் இருப்பதாகத்தான் வலிமையான குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுதுன்னு பார்க்கிறோம். இதே போல தான் ஒவ்வொரு துறையிலுமே எடுத்துக்காட்டாக ஒரு துறையில் வந்து ஒப்பந்த புள்ளி கொடுக்க வேண்டும், ஒரு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும், அது யார் தீர்மானிக்கிறார்கள் என்ற அடிப்படை இருக்கு இல்லையா? இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிடுவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலுமே அவருடைய குடும்பத்தினருடைய ஆதிக்கம் இருக்கிறது, அவர்கள் தான் இதையெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கும் போது அப்போ அமைச்சர்கள் என்பவர்கள் எல்லாம் யார்? இப்போ ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்திருக்கு. ஏற்கனவே பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ்னு அந்த டிஎம்கே குடும்பத்தை சார்ந்தவர்கள் கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்கள்லாம் எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஒரு பெரிய ஃபைலாக கொண்டு போய் வெளியிட்டார். ஆளுநர்கிட்டையும் புகார் கொடுத்தார். உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு இப்போ அண்மையில் வந்திருந்தப்ப இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் கட்சி திமுக, மிகப்பெரிய ஊழல் அரசு இந்த திமுக அரசுன்னு ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு போய் ஒரு புகார் மனுவாக கொடுத்துருக்கிறார். இப்போ இது எந்த அளவுக்கு அதாவது சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு உள்ளாக போகுது? 2026 தேர்தல் இன்னும் ஒரு 100 நாளில் வரப்போகிற சூழலில் தேர்தலில் இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது தேர்தல் முடிவையே தீர்மானிக்கின்ற ஒன்றாக இது அமையுமா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை, அதே குறிப்பாக மோடிஜி அவர்களாகட்டும், அதே போல் அமித்ஷாஜி அவர்களாகட்டும், இவங்க வந்து நேரடியாக இப்பொழுது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இந்த 2026 தேர்தலில் வந்து நேரடியாக கவனம் செலுத்துவதை பார்க்க முடிகிறது. அதற்கு ஏற்ப இங்கே வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவருடைய அரசியல் நீங்கள் வியூகங்களும் போட்டிகளையும் நாம் பார்த்தாலும் கூட தெள்ள தெளிவாக தெரிகிறது. இந்த தேர்தலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை மிக முக்கியமான தேர்தலாக கருதுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் ஆளுநரிடம் கொண்டு போய் இந்த பட்டியலை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர் என்று கொடுத்ததாகத்தான் எல்லாருமே கருதுகிறார்கள். எனவே இதற்கு பின்னணியில் நிச்சயமாக உள்துறை அமைச்சகத்தினுடைய அவருடைய ஆதரவு இருக்கும். அதன் காரணமாக அவர்களுக்கும் பல உளவுத்துறைகள் இருக்கின்றன. அவர்கள் எடுத்த தகவலின் அடிப்படையிலும் கூட இந்த புகாரின் மீதான அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே நான் கருதுகிறேன். இது நிச்சயமாக தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். மகேஷ், நன்றி சார். இந்த நேரலையில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மற்றொரு பேசு பொருளோடு சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandeyar G Square. For details call 89397 5009.